ராணுவ சட்டம் சிறப்பு சட்டம் ஏன் இருக்கு இந்த 7 மாநிலங்களின்னா அங்கேயும் பயங்கரவாத தாக்குதல் இருக்கிறனால தான். இந்த ராணுவ சிறப்பு சட்டத்தினுடைய நோக்கமே பயங்கரவாதத்தை தடுப்பது அப்படின்றதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ராணுவத்தினர் போலி என்கவுண்டர்களை செய்திருக்கிறார்கள் என்று நம்ம நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு. நான் உங்களுக்கு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். படமே வந்திருக்கு. அப்போ போலி என்கவுண்டர். இன்னொன்னு, நம்ம ராணுவ வீரர்கள் ஒரு முஸ்லீம் வந்து வண்டியில கட்டி வச்சு, வண்டியோ ஜீப்போடைய முன்னாடி கட்டி வச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐநா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு கண்டிச்சிருந்தாங்க. நீங்க போலி என்கவுண்டர் நடந்துட்டே இருக்கு, அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்டிஐல கூட நீங்க அதை கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இருந்தாங்க. சிறுபான்மை மக்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள் அப்படின்னு ஐநாவினுடைய மத சுதந்திரங்களுக்கான அமைப்பு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இது இப்போ ஒரு 4-5 மாசத்துக்குள்ள நடந்தது.